ஆதிவியூ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இருக்கக்கூடிய தாளையடி ஐயனார் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், கும்பாபிஷேகம் காலையில் நடைபெற்றிருக்குது. மிகச்சிறப்பான ஒரு முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தினுடைய முகப்பு வாயிலத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். கிராமிய வழிபாடுகள் மூலம் ஆரம்ப காலங்களிலே ஐயனார் வழிபாடு, வைரவர் வழிபாடு, முனியப்பர் வழிபாடுகள் எங்களுடைய நாடுகளிலும் சரி, இந்திய நாடுகளில் தமிழகங்களிலும் சரி இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது ஐயனார் ஆலயம் சில இடங்களில் ஐயப்ப ஆலயங்களாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கணும். ஆனாலும் இந்த சுன்னாகம் தாளையடி ஐயனார் ஆலயம் ஐயனார் ஆலயமாகவே இருந்து அதற்கான சிறப்பு வழிபாடுகள் நடக்கிறது. மிக சிறப்பான ஒரு விஷயம். இங்கே கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மின்னொளி அலங்காரங்கள், ஆலயத்திற்கான அந்த வாழை அலங்காரங்கள் ஒவ்வொன்றுமே மிகச்சிறப்பான முறையில் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். சுன்னாகம் பிரதான வீதியிலிருந்து ஆலயம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கிட்ட வீதி எங்கும் டியூப் லைட்டுகள், அதாவது மின்னொளி அலங்காரங்கள், வாழை கட்டி அழகுபடுத்தியிருக்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இப்படி ஆலயத்தினுடைய உள் வாசலால் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தை எப்படி இருக்க போகின்றிருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்காக வெளி மாவட்டத்தில் இருந்து யானைகள் 2, குதிரைகள் 3 அழைத்து வரப்பட்டிருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆலயத்தினுடைய முகப்பு தோட்டங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்க. இங்கே பார்க்கவே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மின்னொளி அலங்காரத்தோட இந்த தங்கம் தகதக்கிற மாதிரி ஒரு வர்ண பூச்சிகளோட மிக அழகாக காட்சியளிக்கிறது அந்த ஆலயத்தை தான் இப்போ காட்டுறோம் பாருங்க. இதுதான் சுன்னாகம் தாளையடி ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலயம். முன்னுக்கு இருக்கக்கூடியது யாகசாலை. இப்போ பார்க்குறது ஐயனார் ஆலயம். அவ்வளவு, அதாவது இப்போ கோல்டு பெயிண்ட், இப்போ இதுதானே எல்லா ஆலயங்களிலுமே அழகாக வர்ணப்பூச்சிகளாக அடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட நான் 3 பக்கம் அப்படி வயலால் சூழப்பட்டிருக்குது. மிக அழகான ஒரு காட்சி. இது ஆலயத்தின் முற்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வயல் காட்சி. அந்த வயல் காட்சியை தான் இப்போ உங்களுக்கு காரணமான வயலுக்கு முன்னால் இந்த கோயில் இருக்குது. இந்த ஐயனார் கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு பிள்ளையார் கோவிலும் இருக்குது. மிக பிரபலமான ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்குது. இது கும்பாபிஷேகத்திற்காக அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய யானை வெளி மாவட்டத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கு. 1க்கு 2 யானை நிற்குது பாருங்க. எப்போவுமே ஐயனாருக்கு யானை தான் பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி ஐயனார் குதிரை, இந்த ஐயனாருக்கு குதிரையும் யானையும் தான். அதால் 2 இது வாகனங்கள் போல அழைத்து வந்திருக்கிறார்கள் கும்பாபிஷேகத்திற்காக. இவைதான் அந்த கும்பாபிஷேகத்திற்காக அழைத்து வரப்பட்ட அந்த 3 குதிரைகள். பாருங்கள், இதில் நாங்கள் கோவில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு குதிரை கொண்டு வந்திருக்கணும், யானை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னாலே பெற்றோர்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகள் சிறுவர்களை கொண்டு இப்படி ஏற்றி மகிழ்வது சாதாரணம். இது ஆலயத்தினுடைய முன் வாசல் முகப்பு மண்டபம், முன்மணி மண்டபம் என்று சொல்கிறாங்க. இந்த மணி மண்டபம் இப்படி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற பாருங்க. மின்னொளி அலங்காரம் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. பிள்ளையார், ஹரிஹரபுத்திரர் ஐயனார், மற்றது முருகன். ஐயனாருக்கு பக்கத்தில் பூரணா புஷ்கல
ஐயனாருடைய துணைகளாக அமர்ந்திருக்கின்றார்கள். ஆலயத்தினுடைய வாசலை பாருங்க. வெள்ளி யானையில் வந்து வரவேற்கின்ற நிறைகுடம் வைத்து வரவேற்கப்படுகிறது. இது ஆலயத்தினுடைய அப்படியே வாசல். இது ஆலயத்தினுள்ளே இருக்கக்கூடிய ஐயனாருடைய சிலை இங்கு அமைக்கப்பட்டிருக்கு மேல் மண்டபத்திலே உடைத்தம்பத்துக்குள்ளே. இப்போ ஆலயத்தினுடைய உள் மண்டபத்தினுடைய மேற்கூரை பகுதியை தான் நான் உங்களுக்கு மின்னொளி அலங்காரத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறத காட்டிக் கொண்டிருக்கிறேன். இது ஆலயத்தினுடைய வசந்த மண்டபம். நீல கதவு தெரிகிறது, வசந்த மண்டபம். நான் இப்போ தென்கிழக்கு மூலப்பகுதியில் இருந்து ஆலயத்தினுடைய உள்பக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறேன். நேர பாருங்க, பிள்ளையாருடைய பகுதி மண்டபம் தெரிகிறது. இது தெற்கு பக்க வீதி. இது தெற்கு வாசல் எழுந்தருளி விக்கிரகங்கள் அமைந்த பக்கம். இப்போ நாங்கள் அதற்கு பக்கத்தில் பிள்ளையார் அடிக்கு வந்திருக்கிறோம். பிள்ளையார்ட்ட சன்னிதானத்தை காட்டுறேன் பாருங்க. இது விநாயகருக்குரிய சன்னிதானம். அப்படியே மேற்கு வீதியை காட்டுறேன். உள் வீதியில் மேற்கு வீதி மூலஸ்தானத்தையும் பாருங்க. அப்படியே நடந்து வந்தால் அடுத்ததாக இருக்கிறது வந்து சந்தான கோபாலர் கிருஷ்ணர். அப்படி இருக்குண்டு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் காலை மேலே கும்பாபிஷேகம் நடைபெற்று அதற்கான யாகசாலைகள் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அதை நாளைக்கு எல்லாமே அகற்றி வரும். இப்போ நாங்கள் அடுத்து வந்திருக்கிற வந்து முருகன் இருக்கிறார். இடக்கை பக்கமாக வலக்கை பக்கமாக சனீஸ்வரனுடைய சன்னிதானம். இப்போ பார்க்குறது வந்து முருகனுடைய சன்னிதானம். வள்ளி தீவான முருகனோட இருக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து பாருங்க, இது வைரவருடைய சன்னிதானம், சனீஸ்வரனுடைய சன்னிதானம். இப்போ வடக்கு வீதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். வடக்கு வீதியில் பாருங்க, சண்டேஸ்வரர் மூலஸ்தானம். இதுதான் சண்டேஸ்வரருக்குரிய சன்னிதானமும் மூலஸ்தானமும் இதில் கட்டிய மூலஸ்தானத்து ஓவியம் தெரியுது. இதில் சிறப்பாக இருந்த சண்டேஸ்வரர் சொன்னால் சுற்றி உள்ளுக்கு 2 போய் இடி விடாமல் வெளியில் 2 கும்பிடக்கூடிய மாதிரி ஜன்னலால் வச்சிருக்கு. இப்போ நான் வடக்கு வீதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். நேர தெரிகிறது வந்து யாகசாலை. இடக்கை பக்கம் அணில கேட்டோட தெரிகிறது வசந்த மண்டபம். இஞ்சால தெரிகிறது நவக்கிரகங்கள். இவை நவக்கிரக சன்னிதானம் பாருங்க அப்படி இருக்கண்டு அகல் சுற்றி கும்பிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இடப்பக்கமாக இருக்கிறது வந்து ஐயப்பன். ஐயப்பனை தாண்டி நாங்கள் உங்களுக்கு வடகிழக்கு மூலையிலிருந்து ஆலயத்தினுடைய வீதி முழுவதையும் காட்டுறோம். உள் வீதி எப்படி அமைப்புகளில் இருக்கின்றதை காட்டுறோம் பாருங்க. வடக்கு வீதியில் இருந்து தெற்கு வீதி வரைக்கும் காட்டியிருக்கிறேன். இப்போ நவக்கிரக சன்னிதானமும் கொடிஸ்தம்ப பகுதியும் நந்தி பலிபீடமும் உங்களுக்கு காட்சியில் தெரியுது. இதுதான் வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஹரிஹரபுத்திர ஐயனார்.
இந்த வைபவத்தின் மூலம் எல்லா விதமான சிறப்புகளும் பேறுகளும் அந்தந்த காலத்திலே கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடும் பூர்ணாம்பிக புஷ்பலாம்பிகா தேவி சமேத தாழையடியான் எல்லோரும் சௌக்கியமாகவும் சிறப்பாகவும் வாழவும் பிள்ளைகளோடும் கல்வியும் ஒழுக்கமும் பண்பாட்டியலிலேயும் சிறந்த வாழ ஆசைக்கிறோம்.
இன்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஐயனாருக்கும் பூரணாபுஷ்களுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்று இப்போ மூவருமாக உள்வீதி வலம் வந்திருக்கின்றார்கள் மங்களவாத்தியம் சகிதம். அதைத் தொடர்ந்து நாட்டியாஞ்சலி நிகழ்வுகளும் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இப்போ பூந்தண்டிகையில் ஐயனார் வீதி விளம்பர போகிறார் விலை வீதி. அதையிட்டு இங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் தொண்டர்கள் விசேட வான வேடிக்கைகள் நடைபெறுது. அதைத்தான் அவங்களுக்கு காட்டுறேன். வான வேடிக்கைகள், யானைகள், குதிரைகள், இப்படி மின்னொளி அலங்காரங்களோடு இந்த ஒளி வீதி விளம்பர போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறதும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய தேர்முட்டி அமைப்புகள் விநாயகர் ஆலயம். இப்போ பார்க்குறத பாருங்கள், எவ்வளவு சனத்திரலோடு இந்த ஆலயம் ஐயனார் இப்போ ஒளி வீதி வரப்போகிறார். உண்மையிலேயே கிராமிய வழிபாடுகளில் ஐயனார் ஆலயங்கள் மிகச்சிறப்பான ஒரு திருவிழா காலங்களாக இருந்தாலும் சரி, இனி ஐயனாருக்குரிய வழிபாட்டு காலங்களாக இருந்தாலும் சில ஆலயங்களிலே அதை சிறப்பாக நடாத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சுன்னாகம் தாளியடி ஐயனார் ஆலயமும், அனலதீவு ஐயனார் ஆலயம் மற்றது சண்டலிப்பாயில் இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயங்கள் தங்களுடைய கிராமிய வழிபாடு இன்னமும் ஐயனார் வழிபாட்டுகளை சிறப்பாக மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஐயனாரா ஒளிவீதி விளம்பர போகிறார். யானைகள், குதிரைகள், வான வேடிக்கைகள் என்று எப்படின்னு பக்தர்கள் உடை சூழ அப்படியே நடந்து வீதியால் விளம்பரதை பார்க்குறோம். அழகான அந்த மின்னொளி அலங்காரத்தின் பூந்தண்டிகையில் ஐயனார் பூரண புஷ்கலையாக வீதி வலம் கொண்டிருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல்லூர் திருவிழாவில் நிற்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி தோற்றத்தை தான் பார்க்குறோம். பாருங்கள், வயல் நடுவால் வரம்பு வழியாகத்தான் வீதி வலம் வர அந்த காட்சியை உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், ஒரு 2 பேர் 3 பேர் நடக்கக்கூடிய ஒரு வரம்பு பாதையில் தான் வீதி விளம்பரினம். குதிரைகளை வயலுகளால் கூட்டிகிட்டு போயினும் யானைகள், குதிரைகளை. இது கிட்டத்தட்ட இந்த வீதி நிச்சயமாக ஒரு வயலால் விநாயகர் ஆலயத்தையும் சுற்றி அதை விட பின்னுக்கு இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சுற்றித்தான் வர வேண்டிய ஒரு வீதி இந்த ஐயனார் ஆலயத்துக்குரிய வீதி. இப்போ இந்த ஐயனார் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தை சுற்றி கொண்டிருக்கிறார். அடியவர்கள் எல்லாம் அந்த சுவாமிக்கு பின்னால் அந்த வரம்பு வழியாக லைனில் போகிறதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் கிட்ட இப்படி சுற்றி நடக்க வேணும். ஒட்டியடியே அந்த பாம்பு வளைஞ்சு நடந்து போகிற மாதிரி தான் நாங்கள் இருக்கக்கூடிய வீதிகள் அதை காட்டுறேன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஆலயத்திற்கான வீதி இருக்குது. அப்போ நான் கடைசியில் கேட்டேன் ஒரு அடியார தேருக்கு அப்படி இதால் வீதி வரும்னு சொன்னால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நெல்லுகள் எல்லாம் அறுவடை செய்திடணும். அறுவடை செய்த பிறகு தேருக்காக வீதி சரி செய்து மண்ணல் கொட்டி அதுக்கேற்ற மாதிரி வீதியாக உருவாக்கப்பட்டுடும் என்று சொன்னார்கள். எவ்வளவு சனமும் இந்த வரம்பு வழியாகத்தான் கொண்டிருக்கணும்.
இப்போ பாருங்கன்னா பின்பக்கத்தில் காட்டுறேன் வரம்பு வழியால் நடந்து போய் கொண்டிருக்கணும். சுவாமி அங்கே போதுண்டு பாருங்க. ஐயனார் வந்து அங்கே போயிட்டார் வடக்கு, இது ஆலயத்தின் வடக்கு வீதிக்குள்ளே நுழைஞ்சு கொண்டிருக்கிற. அங்காலும் கொஞ்சம் போக வேண்டி இருக்கு. அதனால் மக்களை போய் அடியவர்கள் வந்து எப்படி அந்த வரம்பு வழியாக உழைஞ்சு போகிறது பாருங்க. சுற்றி வயலை சுற்றி குளத்தை சுற்றி தான் அந்த வரம்பு வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள். அதையும் ஒழுங்காக லைனில் தான் போவாங்க. இப்போ யானைகள் வந்து ஆலயத்தினுடைய முன்பகுதிக்கு வந்திருக்கு. வடகிழக்கு பகுதியில் நீங்கள் இது ஆலயத்தினுடைய மூல பகுதியில் அடியவர்களுக்கு யானை வந்து ஆசீர்வாதம் வழங்குது. ஐயனாருடைய ஆசி வாங்கி அடியவர்களுக்கும் ஆசி வழங்குற காட்சி அவங்களுக்கு காட்டுறேன். ஒரு வாழை மரத்தை வெட்டி ஒரு குழியோட அப்படி பிச்சு சாப்பிட்றது என்னதையும் பாருங்க. விளவிடாது முழங்கால் மண்டிட்டு ஆசீர்வதிக்கிற காட்சி, ஆசீர்வாதம் வாங்குற காட்சியை தான் நாங்கள் பார்க்குறோம். பதிவு சொந்தங்களே, இன்றைக்கு சுன்னாகம் தாளியடி அரிகரபுத்திர ஐயனார் ஆலயத்தில் இருந்த இன்றைக்கு நடைபெற்ற அந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் நடந்த நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் என்னால் முடிந்த சில கருத்துக்களை சொல்லி இந்த காணொலியை பதிவு செய்து கொள்கிறேன். தவறுகள் இருப்பின் மன்னித்துக் கொள்ளவும். இனிவரும் காலங்களில் அவ்வாறான தவறுகள் திருத்தப்படும். தொடர்ந்து எங்களுடைய ஆதிவியூ சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்தும் பல காணொலிகளை தருவதற்கு காத்திருக்கின்றோம். எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகின்ற காணொலிகளை பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். மற்றவர்களுக்கும் இந்த காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்து கொள்ளுங்கள். இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு காணொலிகளும் மிகச் சிறப்பானதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் ஆதி அஜித். நன்றி.